Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa. Wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. அன்பிற்குரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட, நம்மை எல்லாம் இருளில் இருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து வந்த, நாம் எல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய, நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இன்னும் குறிப்பாக இந்த ஏகத்துவ கொள்கையை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையின் பேரருளும் என்றென்றும் நின்று நீடித்து நிலை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க விளக்க கூட்டத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற 10 மாத கால செயல் திட்டத்தை முன்னெடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்புகளின் கீழாக மக்களுக்கு மத்தியில் பட்டி தொட்டி எங்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய புகழையும் அவர்களுடைய வாழ்வியல்களையும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தொடர்ச்சியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்தே நாம் ஏறத்தாழ 7 மாதங்கள் பேசிவிட்டோம். அதன் ஒரு பகுதியாக இறை செய்தியை இறுகப்பற்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற செயல் திட்டத்தின் கீழாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்திலே வஹி மட்டுமே மார்க்கம் என்கின்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகிலே எத்தனையோ கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் என நிரம்பி கிடந்தாலும் ஏனைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, சித்தாந்தங்களை விட இஸ்லாமிய மார்க்கம் ஒரு படி மேலாக உயர்ந்திருப்பதை, இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்ளாத பல பேர் முன்மொழிந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி ஒருபுறம் நாளுக்கு நாள் விண்ணை முட்டிக் கொண்டிருக்கிறது. பல பகுதிகளிலே இஸ்லாத்தை நோக்கி ஒவ்வொருவரும் இஸ்லாம் தான் சரியான மார்க்கம், இஸ்லாத்தை போன்ற ஒரு மார்க்கத்தை நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்கவில்லை என்று திருமறை குர்ஆனை புரட்டி படித்த எத்தனையோ பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த சத்திய கருத்தின்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்திலே சாதனைகளை புரிந்தாலும் கூட
இந்த உலகம் இன்றைக்கு நவீன யுகத்தினுடைய உச்சாணி கொம்பை தொட்டுவிட்டது என்று பெருமை பேசினாலும் கூட ஏதோ சமீபத்திலே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றெல்லாம் சொல்லி மனிதனை போன்றே சக மனிதனை உருவாக்க முடியும் ரோபோட்டிக்களால் நாங்கள் மற்றொரு உருவத்தை கொடுத்து அந்த மனிதன் எப்படி பேசுவானோ, எப்படி கையசைப்பானோ, எப்படி கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் சொல்வானோ, அதே போன்று மற்றொரு இயந்திரத்தை எங்களால் கண்டுபிடித்து விட முடியும் என்று இன்றைக்கு அறிவியல் வளர்ந்து விட்டது. பார்ப்பதற்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் சில துறைகளிலே மனிதர்கள் எத்தனை பெரிய சாதனைகள் எல்லாம் படைத்து விட்டார்கள். இருந்தாலும் கூட மனிதன் எத்துணை சாதனைகளை இன்றைக்கு இனி வரும் காலங்களில் படைத்தாலும் கூட ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை செயல் திட்டத்தை, வாழ்க்கை வாழ்வியல் முறைகளை எந்த ஒரு மனிதனாலும் வகுக்க முடியவில்லை. அவனால் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற சட்ட திட்டத்தை ஒருங்கிணைத்து மற்ற மனிதர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. எத்தனையோ சட்டங்களை சொல்லி பார்க்கிறார்கள், இறுதியிலே தோல்வியை தழுவுகிறார்கள். ஒரு மனிதனுடைய சட்டம் என்றால் அப்படித்தான் பலகீனப்பட்டு இருக்கும் என்பதற்கு எத்தனையோ பெரும் உதாரணங்களை சொல்ல முடியும். இன்றைக்கும் இந்த உலகத்திலே நாம் இருக்கிற தமிழகத்திலே இன்னும் பிற இந்தியா போன்ற பெரும் பெரும் ஊர்களிலே நாடுகளிலே தீண்டாமைக்கு இன்றைக்கும் தீர்வு கொடுக்கப்படவில்லை. எத்தனையோ பெரிய பெரிய சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து பார்த்தார்கள். தீண்டாமையை சிறு வயதிலிருந்தே ஒழித்துவிட வேண்டும் என்று பாட புத்தகத்திலே தீண்டாமை குறித்து அரசாங்கம் எழுதி அனுப்புகிறது. தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதநேயமற்ற செயல் என்று ஒவ்வொரு பாட புத்தகத்திலே திறக்கிற முதல் பக்கத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. இதை ஏன் செய்தார்கள்? மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை, பாகுபாடுகளை, ஒரு மனிதன் சக மனிதனை மதிப்பதில்லை என்ற கருத்துக்களை உடைத்துவிட வேண்டும் என்று ஒரு மனிதன் கொண்டு வந்த சட்டம் இந்த தீண்டாமைக்கான சட்டம். முடிந்துவிட்டதால் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு துடை தெரியப்பட்டதால் இல்லையே. எந்த ஒரு மனிதன் கொண்டு வந்த சட்டத்தையும் பிற மனிதன் ஏற்க மாட்டான் என்பதற்கு இன்னும் பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மனிதனால் மற்றொரு மனிதன் வாழ வேண்டிய வாழ்வியல் முறைகளை சொல்லித்தர முடியாது. அதற்கு மற்றொரு மனிதன் கட்டுப்பட மாட்டான். அதான் இன்றைக்கு யதார்த்த நிலை. அப்படியானால் ஒரு மனிதனை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி அவனை சரியான பாதையிலே செல்ல வைப்பது? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கொடுத்தான்? அதற்கு முன்னால் இந்த ஓரிரை கொள்கை எப்படி பரவியது? கொஞ்சம் வரலாறுகளை புரட்டி பாருங்கள். ஏதோ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எல்லாம் ஏற்றுவிட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டோம், அதனால் நாங்கள் முஸ்லிம் இல்லை. அதை உள்ளத்தால் ஏற்றிருக்கிறோம், செயல்பாட்டிலே செய்து கொண்டிருக்கிறோம். இதோடு எந்த ஒன்றையும் கலந்து விடாமல் இருக்கிறோமா? இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்றால் இஸ்லாம் மட்டும்தான், வேற எதுவும் அல்லாஹ்விடத்திலே ஏற்கப்படாது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒருவர் இணைந்து விட்டார், ஏதோ அவருடைய மனம் போன போக்கில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாமா? அதையும் நாங்கள் செய்வோம், இதையும் நாங்கள் செய்வோம், எதையும் செய்வோம் என்று வணக்க வழிபாடுகளிலே ஒரு மனிதன் தன்னுடைய மனோ இச்சையை புகுத்த இயலுமா? முடியாது என்பதற்கு பல திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு கடிவாளம் போடுகிறது. சூரத்துல் பக்ராவிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குறித்த வரலாறுகள் நீண்ட நெடிய வரலாறுகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே குடியமர்த்திய போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை என்ன? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம்.
ஒருவேளை நீங்கள் நெருங்கினால் அநியாயக்காரர்களில் போய்விடுவீர்கள், அதனால் போகாதீர்கள் என்றால் ஷைத்தானுடைய தீண்டுதலால், ஷைத்தானுடைய வழிகட்ட கொள்கையினுடைய பேச்சுக்களால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவிழ்ந்து போனார்கள். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா? இந்த துனியாவிலே எவருக்கும் கொடுக்கப்படாத சிறப்பு ஆதம் நபிக்கு உண்டு. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லித் தருகிறான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாவற்றினுடைய பெயர்களை கற்றுக் கொடுத்தான். எல்லா பெயரும் ஆதம் நபிக்கு தெரியும். ஆதம் நபிக்கு தெரியாத எந்த பெயரும் இல்லை. இன்றைக்கு உணவுத்துறை எடுத்து பாருங்கள், எத்தனையோ வகை வகையான உணவுகளுடைய பெயர்கள் மெனுக்கார்டுகளிலே கொடுக்கப்படுகிறது. இன்ஜினியர் துறையிலே பாருங்கள், வாயில் நுழையாத பெயர்கள். மருத்துவ துறையிலே பாருங்கள், இப்படியெல்லாம் பெயர் ஒரு மனிதன் வைப்பானா என்று யோசிக்கிற பெயர்கள். எல்லா பெயர்களையும் அல்லாஹ் ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுத்தான். அத்துணை பெரிய திறமைசாலி. அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இந்த பூமிக்கு அவர்களை அனுப்பி வைக்கிற பொழுது நீங்கள் இருவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், போங்கள். உங்களுக்கு தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாச்சுல, எது சரியோ எது தப்போ எடுத்து நீங்க மாட்டுக்கு வாழுங்கமாவோ அல்லாஹ் விடலை. எதை சொல்லிக் கொடுத்தேனோ, எதை கற்றுக் கொடுத்தேனோ அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துவிடக் கூடாது. மின்னி உதால் போங்கள், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக் கூடாது, எது சரி எது தவறு நான் சொல்லித் தருவேன். அதைத்தான் நீங்க பின்பற்றணும். தந்தைக்கெல்லாம் தந்தை ஆதம் நபிக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை இது. இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது? எந்த ஒரு தனி மனிதனும் எத்துணை பெரிய அறிவாளியாக புத்திசாலியாக இந்த உலகத்திலே வலம் வந்தாலும் கூட இந்த மார்க்கம் என்று வருகிற பொழுது அல்லாஹ் தான் சட்டத்தை சொல்வான். சட்டம் சொல்லுகிற அதிகாரம் படைத்த ரப்புல் ஆலமீனுக்குரியது என்று இந்த சம்பவம் நமக்கு சொல்லுகிறது. அதைத்தானே இந்த வரலாறுகள் நமக்கு அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்லுகிறது. வேறு என்ன செய்தி இது சொல்லிவிட்டது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்றும் ஒரு வரலாற்றை சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உற்ற நண்பர் என்றும் ஒரு உம்மத் என்றும் பல பட்டங்களுக்கு பெருமையான பேச்சுக்களுக்கு சொந்தக்காரரான ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே அல்லாஹ் ஆலயத்தை கட்டச் சொன்னிய பிறகு ஆலயத்தை கட்டி எழுப்பிவிட்டு அரினா மனாசிக்கனா யா அல்லாஹ், எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற கிரியைகளை எங்களுக்கு நீ கற்றுத்தா என்று இப்ராஹிம் நபி கேட்டார்கள். அல்லாஹ் ஃப்ரெண்டு தானே, அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் தானே. உற்ற தோழர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த நம்மள மாதிரி கிடையாது, பிரியத்திற்குரியவர். அப்படிப்பட்ட பிரியத்திற்குரியவர் எந்த காரியத்தை செய்தாலும் இறைவன் ஏற்பானா மாட்டானா? இருந்தாலும் கூட இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, டோட்டல் ஜீரோ, நீ கத்துத்தாடா அல்லாஹ் கேட்டாங்க. இப்ராஹிம் நபி அதைத்தான் கையாண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதுதான் சட்டம் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்ட தூதர்கள் எதை சொன்னார்கள்? சமுதாயத்தார் மத்தியிலே தான் தூதர் என்று வலம் வருகிற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னும் பிற ஏராளமான தூதர்கள், திருமலை குர்ஆனிலே பெயர் சொல்லப்பட்ட 25 நபிமார்கள் எதை மக்களுக்கு மத்தியிலே போதித்தார்கள்? அல்லாஹ் ஒருவன் தான்.
அல்லாஹ்வுடைய ரசூல், நாங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வை வணங்குங்கள், எங்களை பின்பற்றுங்கள், நீங்கள் சுவனத்திற்கு சென்று விடுவீர்கள் என்ற இந்த கொள்கையை தான் போதித்தார்கள். இன்றைக்கு ஏன் இந்த தலைப்பு? இன்றைக்கு ஏன் வகியை மட்டும் பின்பற்றுவோம் என்று நாம் ஒவ்வொரு ஊர்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறோம்? மார்க்கத்தின் பெயரால் மக்களை இன்றைக்கு பல ஆயங்கள் கூறு போட்டு விட்டார்கள். மார்க்க சட்ட திட்டத்தை சரியான முறையில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மார்க்கம் படித்தவர்கள் 7 வருடம் 10 வருடம் படித்தோம் என்று மாறு கட்டிக் கொள்கிறார்கள். சொல்ல வேண்டிய சட்ட திட்டத்தை சரியான முறையில் சொல்லவில்லை. தன்னுடைய சுயநலனுக்காக, தன்னுடைய சுய லாபத்திற்காக, பொருளாதாரத்திற்காக, தன்னை சமூகம் உயர்ந்த அந்தஸ்தில் வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இந்த மார்க்கத்தை சரியான முறையில் போதிக்கவில்லை. அதனால் இஸ்லாமிய சமூகம் பல்வேறாக கூறுபட்டு கிடக்கிறார்கள். எந்த அளவிற்கு? அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும், ஓகே ரைட். அதற்கடுத்து அவுலியாக்களிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம், தர்காக்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு கூட்டம், நல்லடியார்கள், நாதாக்கள், மகான்கள் இவரிடத்தை அழைத்து பிரார்த்திக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம், அல்லாஹ் ரசூல் அலி என்று ஒரு கூட்டம், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு கூட்டம், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், தாபீன்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்ற வேண்டும், இப்படி ஒரு கூட்டம் சுற்றித் திரிகிறார்கள். இப்படி பல்வேறான கூட்டங்கள், ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நாம் அறிந்தோ அறியாமலே அங்கங்கே பிரிந்து இருக்கிறார்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருமறை குர்ஆன் நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிற அல்லாஹ்வினுடைய வகி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து எது உங்களுக்கு அருளப்படுகிறதோ அதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அதை விடுத்து வேறு ஒருவர்களை நீங்கள் பொறுப்பாளராக்கிக் கொள்ளாதீர்கள். கலீலம்மா ததக்கரும், குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார். நபிக்கான கட்டளை என்ன? நபியே, உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எது வருகிறதோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும், அதை விடுத்து நீங்கள் வேற ஒன்றை பின்பற்றிவிடக் கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சட்டம் சொல்லுகிறார். வஹி வரும் உங்களுக்கு, நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு. அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்லுகிறார், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் சொல்லுகிற அதிகாரம் படைத்த ரப்பை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அவன் சொல்லுவான் சட்டத்தை. இன்னைக்கு சட்டம் சொல்லப்படாது, எல்லா சட்டங்களும் சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஒட்டுமொத்த மக்களையும் கூட்டி நிறுத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் சில வசனத்தை ஓதினார்கள். 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், உங்கள் மீது என்னுடைய அருளை பொழிந்து விட்டேன், இந்த தீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்ன வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்களே. எல்லா சட்டமும் சொல்லப்பட்டு விட்டது, எல்லாம் இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டு விட்டது. இனி சட்டம் சொல்வதற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒருவர் தலையிடுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். இன்னைக்கு நிலவரம் என்ன ஆயிடுச்சு?
ஆளாளுக்கு தலை தூக்கியாச்சு. ஒரு காலத்திலே மதுகபுகள் என்று பேசினார்கள். நம்மை ஊர்களிலே பார்க்கிற பொழுது நீங்கள் எந்த மதுகம் என்று கேட்டார்கள். ஷாஃபியா, ஹனஃபியா, மாலிகியா, ஹம்பலியா என்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் மதுகபுகள் குறித்து தோலுரிக்கப்பட்டதற்கு பின்பாக மதுகபு பேச்சு இன்றைக்கு குறைந்திருக்கிறது. முன்ன கேட்ட மாதிரி இப்ப கேட்கிறது இல்லை. இப்ப யார்கிட்ட மதுகபு கேட்கிறாங்களா? தொழுவாங்க. தொழுகை முறை எப்படி? தொழுகை முறை ஷாஃபி ஒரு புக்கு விக்குது, தொழுகை முறை ஹனஃபின்னு ஒரு புக்கு விக்குது. இது எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? யாரு சொன்னால்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தானே நாம் ஏற்க வேண்டும். இந்த இமாம்கள் எல்லாம் கடந்த ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவர்கள். இவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே இந்த மார்க்கத்திலே ஒன்றை கூட்டி சொல்வதற்கோ குறைத்து சொல்வதற்கோ அதிகாரம் இல்லை எனும் பொழுது நீங்க யாருதான்? இந்த இமாம்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அந்த இமாம்கள் என்ன கருத்தை சொன்னார்கள் தெரியுமா? இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமானதாக இருந்தால் அதுதான் இந்த மதுஹப் என்றார்கள். எல்லா பேரும் ஒரே கருத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. யாரெல்லாம் மதுஹபை தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இமாம்களே குச்சியை கையில் வைத்து தலையிலே ஓங்கி அடிக்கிறார்கள். இல்ல இல்ல, நீங்க தப்பா போறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதுதான் எங்களுடைய மார்க்கம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு மூத்தாய் விட்டார்கள். இதையெல்லாம் எடுத்து காமிச்சோம். கொஞ்ச நாளைக்கு தாம் தூக்கு குதிச்சாங்களே, கடைசியில எல்லாம் தெரியுதான், வாய் பேச வேணாம் அமைதியாயாச்சு. இன்னும் ஒரு சில பேர் ஆங்காங்கே கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மதுகபுகள் குறித்து. மதுகபுகள் எல்லாம் குப்பை, அதை குடும்பத்திற்கு மத்தியிலே வைத்து படிக்க முடியாது. துர்ருல் முக்தார், ரத்துல் முக்தார், இயானத்து தாலிபின், இன்ன பிற ஏராளமான மதுகபு புத்தகங்கள் உண்டு. சட்டத்தை எடுத்து படிச்சா கோமாளித்தனமா இருக்கிறார். சிரிப்பு வருது சட்டத்தை படிக்கும் போது. இதெல்லாம் மார்க்கமா இருக்குமா? கேட்டோம். காலப்போக்கே மதுகபுகள் மலை ஏறி உருண்டாடி விட்டது, தூக்கி குப்பையை போட்டாச்சு. அவங்களே பேசுறது இல்ல. மதுகபுகள் தர்காக்கள் குறித்து பேசினோம். தர்காக்களில் இருப்பவர்கள் செவியேற்க மாட்டார்கள். அல்லாஹ் நபிக்கு சொன்னான், இன்னக்கலா துஸ்மிஉல் மௌத்தான், நபியே இறந்தவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது, முடிந்தால் அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், பதில் தரட்டும். அல்லாஹ்வுடைய சவாலை எல்லாம் எடுத்து காண்பித்தோம். அவுலியாக்கள், நாதாக்கள், மகான்களிடத்திலே அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடாது என்றோம். படிப்படியாக இணை வைத்தல் குறித்து மக்களுக்கு மத்தியில் பட்டி தொட்டி எங்கும் எடுத்துரைத்ததனுடைய விளைவு அல்லாஹ்வினுடைய அருளால் இன்றைக்கு ஷிர்க் ஓரளவு குறைந்திருக்கிறது. அங்கும் இங்குமாக பெரும் பெரும் தலைவராக ஆடிக்கொண்டிருந்தவர்கள், ஷிர்க்கை தூக்கி பிடித்தவர்கள் இன்றைக்கு இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். சமீபத்திலே திருச்சியிலே ஜமாத் உலமாவினுடைய ஒரு மாநாடு ஒன்று நடக்கிறது. ஜமாத் உலமாவோட ஒரு கூட்டம் உண்டுங்க. எப்ப மாநாடு நடத்தினாலும் 10 குப்பையை அள்ளி வச்சு பேசிட்டு கலந்து போயிடுவாங்களே. மாநாடு ஏதோ பெரிய திடல்ல கூட்டிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம மண்டபத்தில் வச்சு தர்பியா நடத்துவோமே, அந்த மாநாடு நீங்க போட்டுக்கிடுவாங்களே. அந்த மாநாட்டில் அவங்கள இருந்து ஒரு ஆள் பேசுறாரு, நாதாக்களை முன்னோர்களின் பெயரால் நாம் செய்கிற அநியாயங்களையும் அட்டுழங்களையும் நாம் அறியாமல் இருக்கிறோமா இப்படின்னு அவர் கேட்கிறார். ஜமாத் உலமாவுடைய தலைவர். இறந்தவர்களிடத்திலே கையேந்தி பிரார்த்திப்பதை ஷிர்க் இல்லையா? தொழுகையிலே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஓதுகிறோமே, அப்படியானால் எப்படி தர்காவிலே சென்று எங்களுக்கு தாங்கள் என்று கையேந்தி பிரார்த்திக்கலாம் இப்படின்னு பேசிட்டாரு. சத்திய கருத்துக்களை போட்டு உடைத்து விட்டான். அவருடைய கொள்கைக்கு மாற்றமாக பேசிவிட்டால்
ஏதோ நான் இல்லாததை சொல்லவில்லை, அவர்கள் பேசிய வீடியோ ஆதாரங்களோடு பேசுகிறேன். ஏறத்தாழ 29 நேர அவ்வளவு கிளிப்பிங்குகள் இருக்கிறது. நேரம் இருந்தால் போட்டு காண்பிப்போம். போட்டு உடைச்சாரா? இதிலே 2 கூட்டம் உண்டுங்க. ஜமாஅத் உலமாவிலே மற்றும் ஒரு பிரிவினர் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க ஒரு மாநாடு நடத்துறாங்க. ஏன்டா இவங்களை கூப்பிடல மாநாட்டுக்கு? திருச்சியில நடந்த மாநாட்டுக்கு மற்ற சில பேர் அழைக்கவில்லை. இப்ப இவங்க என்ன பண்றாங்க? ஈரோட்டில் ஒரு மாநாட்டை போட்டாங்க. ஈரோட்டை போட்ட மாநாட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜமாஅத் உலமாவில் பேசிய தலைவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. கட்டி விட்டாங்க. அவரை இவரால் கையை முடிச்சு முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சிருந்தாங்க. என்னடா நம்ம கொள்கைக்கு மாத்தமா பேசுறாரு, நம்மளே கூப்பிடாம விட்டு விட்டாரு, அவர் எங்களை சார்ந்தவர் இல்லை, அவர் வேறு நாங்கள் வேறு என்று இங்க குதிக்கிறாங்க. ஈரோட்ல போய் விளங்குமா இது? இவருடைய கூட்டத்திலே ஒருவர் சத்திய கருத்தை எடுத்து வைத்தவுடன் மற்ற சில ஆலிம்கள் இல்லை இல்லை அவர் சொன்ன கருத்துக்கு நாங்கள் முரண்படுகிறோம் என்று மறுக்கிறார்கள். சத்திய கருத்தை தானங்க சொன்னாரு. சில நேரங்கள் அப்படி பூசி மொழிகி அது செய்யலாமா, அது கூடாது, அது செய்யலாம் இப்படின்னு பேசுறாங்க. அல்லாஹ்வினுடைய கிருபையால் போகக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். எங்களுக்கு தாங்க முடியல. பின்னாடி உட்கார்ந்து எல்லாம் முடிச்சு முடிச்சு பார்க்கிறாங்க. என்னடா ஆலிம்ஷா போக கூடாதுங்கிறாங்க. வியாபாரம் எப்படிறாமோ கண்ணிதி எல்லாம் பிதுங்கி விட்டது. தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு அங்கிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரச்சாரம் செய்ய வைத்து விட்டார். அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் நாமும் தொடர்ச்சியாக செய்கிறோம். இன்னும் விஷயம் என்ன? சமீபத்திலே சில அங்கங்கே இடங்களிலே நவீன சலபிகள் என்று ஒரு கூட்டம் கலந்து விட்டார்கள். நாங்கெல்லாம் சலபிகள். யாரா நீங்க? அல்லாஹ், ரசூல், சஹாபாக்கள், நாங்கள் அப்படியான கொள்கையை கொண்டவர்கள் என்று ஒவ்வொரு ஊர்களிலும் மக்களை மடைமாற்றம் செய்து திருமலை குர்ஆனுடைய வசனத்திற்கு மாற்றமாக சில செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நவீன சலப் என்ற அந்த கூட்டம் என்ன சொல்லி பிரிகிறாங்க தெரியுமா? இவங்க கருத்துல முரண்பாடு இருக்கு, அதனால் நாங்க பிரிஞ்சு போறோம். அல்லாஹ் ரசூலை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களே, இவருடைய கருத்துக்களிலே முரண்பாடுகளை பார்க்கிறோம், அதனால் நாங்கள் பிரிந்து செல்கிறோம் அப்படின்னு போயிட்டாங்க. போன ஆளுகளுக்கு மத்தியில் எவ்வளவு முரண்பாடு தெரியுமா? கேளுங்க நீங்களே முரண்பாட்டை. விளக்கத்துல பார்ப்போம். அபூபக்கர் செஞ்ச குர்ஆன் ஹதீஸ்ல இல்லன்னா சஹாபாக்களுடைய விளக்கத்துல பார்ப்போம். அபூபக்கர் செஞ்சிருக்கிறாரா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அபூபக்கர் பின்னாடி போயிட்டு இருப்போம். அபூபக்கர் கண்டிப்பா சொல்லிட்டு போவார். அபூபக்கர் எங்க போவார்? எல்லாம் இது போல எனக்கும் உங்களுக்கு கேரண்டி கிடையாது. அபூபக்கருடைய பாதையின் பின்னால் செல்லவில்லை என்றார். அபூபக்கருடைய பாதையின் பின்னால் செல்ல நமக்கு கேரண்டி என்ன சொல்றாரு விளங்குதான்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் பின்பற்றி விட வேண்டும். உங்களுக்கு எங்களுக்கு கேரண்டி கிடையாதுங்க. அபூபக்கர் இன்னைக்கு சொர்க்கம் தானே, அபூபக்கர் சொர்க்கத்துக்கு தானே போவாரு. அவருடைய கொள்கையை பின்பற்றினால்தான் நாமும் சுவனம் செல்வோம் என்று பேசுகிறார். இவர் சஹாபாக்களை பின்பற்றணும்ட்டாரா? ஜாக்ல உள்ளாரு. இன்னைக்கு கூட இங்க பக்கத்துல கூடி இருக்கிறாரா? கேக்குதுன்னா நீங்க பதில் சொல்லுங்க. அங்கங்க நின்று ஜாக்க ஆட்கள் கேட்டீங்கன்னா நியாயமான சில பதில்களை தாங்க. காலகாலமா அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுல இன்னொரு ஆள் பேசுறாரு, அதை கேளுங்க. என்ன கேட்கிறாரு? ஒரு சஹாபியினுடைய கூற்று, அதை யாராவது இங்க பின்பற்றி அடம் பிடிக்கிறோமா கேட்கிறாரா? அவங்க உள்ள ஆளுதான், அவர் இவரும் தோஸ்து தான். ரெண்டு பேருக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இல்லை. அவரு பின்பற்றணுங்கிறாரு, இன்னொருத்தர் நாங்க எங்க பின்பற்றணும் அடமா பிடிச்சோம்.
இல்லையே அப்படிங்கிறாரா? இன்னொருத்தர பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? சஹாபாக்கள் வகி வந்தனும் இன்னைக்கா சொல்லியிருக்கிறோமா? சஹாபாக்கள் மார்க்கத்துல 3வது ஆதாரம் இன்னைக்கா சொல்லியிருக்கிறோமா? குர்ஆன் 1, ஹதீஸ் 2, சஹாபா 3 சொல்லியிருக்கிறோமா? எங்க சொல்லியிருக்கிறோம்? ஒருவரே எங்க சொல்லியிருக்கிறோம் கேட்கிறாரு. உங்கள இருந்து ஒரு ஆள் தான் பாவா சொல்லியிருக்காரு. இவர் என்ன கேட்கிறாரு? குர்ஆன் ஹதீஸ் சஹாபா என்று சொல்கிறார்கள். நாங்க எப்ப அப்படி சொன்னோம்? தூங்கிட்டாரு போல. அவர் சொன்ன வீடியோ பார்க்காம வந்துட்டாரு போல. செல்ல தெளிவா சொல்றாரு, சஹாபாக்களில் அபூபக்கரை பின்பற்ற வேண்டும் என்கிறார். எவ்வளவு பெரிய வழிகேட்ல போய் விழுந்திருக்கிறாங்க. பரிதாபமான நிலையில் இருக்கிறார்கள். ஒரே அமைப்பு, வெளியே போகும்போது உங்கள்ட்ட பூரா ஒரே முரண்பாடா இருக்குது. அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, இவர் ஒரு கருத்தை சொல்றாரு, பின்னாடி இருக்கிறார் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. எந்த கருத்தை அவங்க பின்பற்றது? குழப்பத்திலே வச்சிருக்கிறாங்க. இப்படின்னு சொல்லிதானே வெளியே போனீங்க. இப்படியான கருத்தை தானே மக்களுக்கு மத்தியிலே இன்றைக்கும் பேசுகிறீர்கள். ஒரே கருத்து கொண்ட கூட்டத்தில் ஒவ்வொரு ஆள் இப்படி மாத்தி பேசுறீங்க. இது முரண்பாடு இல்லையா? இன்னொரு விஷயம் உண்டுங்க, பிறை சார்ந்த விஷயத்திலே முரண்படுகிற இவர்களை போன்ற ஒரு முரண்பாட்டாளர்களை பார்க்கவே முடியாது. பிறை எப்படிங்க பார்க்கணும்? அழகா சொல்லுவாப்ல, உலகத்திலே எங்கு பிறை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்வோம், உலகத்துல எந்த பிறை பார்த்தாலும் ஏற்றுக்கிறோம். சரி, அங்க பிறை பார்த்துட்டாங்கன்னு அறிவிப்பு வந்துருச்சு இடையில. அந்த பிறையை அனுப்பி விட்டால், இல்ல இல்ல இன்னும் சவுதியில பிறை பார்க்கல. எதை பின்பற்றுகிறீர்கள்? சர்வதேச பிறை என்றீர்கள். எங்கு பிறை பார்த்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றீர்கள். கடைசியில சவுதியில பிறை பார்க்கல, அதனால அவங்க கொண்டாட மாட்டேன்ட்டாங்க. விளங்குதா அவங்களுக்கு? இவருடைய கொள்கை என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? அல்லாஹ் ரசூல் சஹாபாக்கள் என்கின்ற கொள்கையிலே இவர்கள் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சரியான கொள்கை இல்லை. உடனே கிளம்பிடுறது. பார்த்தீங்களா, சஹாபாக்களை திட்டுகிறார்கள், சஹாபாக்களை இழிவாக பேசிவிட்டார்கள் என்றெல்லாம் விமர்சனத்தை பரப்புகிறார்கள். நாங்க எங்க சஹாபாக்களை திட்டினோம்? சஹாபாக்களை நாங்கள் எங்கே இழிவாக பேசினோம்? ஒவ்வொரு ஜும்மாவுகளிலும் எங்களுடைய மர்கஸ்களிலே நீங்கள் வந்து ஜும்மாவை அமர்ந்து கேட்டால் ஏறத்தாழ 5 செய்திகள் சஹாபாக்களுடைய வாழ்வு குறித்து தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழச் சொன்னார்கள்? சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். திருமறை குர்ஆன் எப்படி வாழச் சொல்லுகிறது? சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? முன்மாதிரியை பாருங்கள். அப்படி வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்றெல்லாம் சஹாபாக்களை பற்றி இங்கு மதிப்போடு பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே சஹாபாக்களை திட்டுகிறார்கள், சஹாபாக்களை இழிவுபடுத்தி விட்டார்கள். இந்த நஜாத்துக்காரர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று தனியா பையன் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. கூட்டத்துக்கு வாங்க, முரண்பாட்டை மாத்தி காட்டுங்க. முதல்ல உங்களுக்குள்ள பேசி எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க. இன்னும் எந்த அளவுக்கு குழப்பம் தெரியுமா? பிறையில மட்டும் குழப்பம் இல்லை, ஏற்று இருக்கிற கொள்கையே குழப்பம். ஒரு சகாபியை பின்பற்றுறதா, 2 சகாபியை பின்பற்றுறதா, இல்ல எல்லா சகாபியும் சேர்ந்து பின்பற்றுறதா, அதிலே பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. இப்படியான கொள்கையிலே இன்றைக்கு இதுதான் மார்க்கம் என்று, சத்திய கருத்து என்று மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டு அசத்தியத்தின் பால் மக்களை நோக்கி அழைக்கிறீர்களே, அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான எச்சரிக்கை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வரும். யூதர்கள் கேட்டார்கள், காலல்லதீன லா யர்ஜூன் லிகாஅனான், நம்முடைய சந்திப்பை யார் நம்ப மறுப்பார்களோ அவர்கள் சொன்னார்கள், நபிகளாருக்கு
குர்ஆனின் கைரி ஹாதா, நபியே முஹம்மதே இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம், இந்த குர்ஆன் சரியில்லை, வேற குர்ஆனை கொண்டு வா. அவன் பதிலும் அல்லது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டான், இது சரியில்லை, கொஞ்சம் அங்கங்க சட்டம்லாம் சரி இருக்கிற மாதிரி தெரியல, எனக்கு பிடிக்கிறான், இந்த குர்ஆன் அல்லாஹ் வேற குர்ஆனை கொண்டு வந்துட்டான் என்று நபிகள் நாயகமிடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்ல சொன்னான், குல் மா யகூனு லி அன் உபத்திலஹு தில்காஇ நஃப்ஸி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், சுயமாக மாற்றுகிற அதிகாரம், ஒன்றை சேர்க்கிற ஒன்றை நீக்குகிற அதிகாரம் எனக்கு இல்லை என்று நபியே நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள், என் கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க அல்லாஹ். இன்னும் அல்லாஹ் எந்த அளவிற்கு சொல்லுகிறான், இந்த தூதர் முஹம்மது தன்னுடைய சொந்த கருத்தை பேச மாட்டார், வமா யன்திகு அனில் ஹவா, இந்த முஹம்மது மனோ இச்சைப்படி பேசுவார் இல்லை, இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவருக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியை தான் அவர் எடுத்து வைக்கிறார். மார்க்கம் என்றால், மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் என்றால், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்றால் மனோ இச்சை முகம்மது பேச மாட்டார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எது அவருக்கு எடுத்துரைக்கப்படுகிறதோ அதைத்தான் சொல்வார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்திற்கு சான்றிதழ் பகர்கிறானே. ரசூலுக்கே இந்த அதிகாரம் இல்லையே, ரசூல் ஒரு சட்டத்தை மாற்ற இயலாதே, அல்லாஹ்வினால் கண்டிக்கப்படுவார்களே. உகது யுத்தக்களம், யுத்தக்களத்திலே நபிகளாருடைய பல் உடைக்கப்படுகிறது, ரத்தம் சொட்டிக்கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்திலே நபிகளார் சொன்னார்கள், நபியை எதிர்த்த கூட்டம் எப்படியடா வெற்றி கொள்ளும், நீங்க எப்படிடா ஜெயிப்பீங்க? அல்லாஹ் அப்போது நபியை பார்த்து கண்டித்து வசனத்தை சொன்னார், லைஸ லக மின அம்ரி ஷைஉன், நபியே அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் துளியும் பங்கில்லை, என்ன பேசுறீங்க? அவன் ஜெயிக்கிறது தோற்கிறது நம்ம கையில உள்ளது, அது நம்முடைய அதிகாரத்தை சார்ந்தது. இந்த அதிகாரத்தை கையில் எடுக்கிற உரிமையை உங்களுக்கு யார் தந்தார்? நபிக்கு கண்டனம் வருகிறது. நபிகளார் தேவை ஹராம் என்று அறிவிக்கிறார்கள், இல்ல இல்ல நான் தேன் குடிக்க மாட்டேன், இதுவே எனக்கு ஹராம். அல்லாஹ் வசனத்தை கண்டித்து வருகிறான், லிமா துஹரிமு மா ஹல்லல்லாஹு லக் தபதகி மர்தாத அஸ்வாஜிக், நபியே உம்முடைய மனைவியருடைய திருப்தியை நாடி அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீ எப்படி ஹராமாக்க முடியும்? எப்படி சட்டத்தை எடுப்பீங்க? அதிகாரத்தை கொடுத்தது யாரு? நீங்க நினைச்சா மாத்திர முடியுமா? நான் ஹலாலாக்கி வச்சிருக்கிறேன், நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? நபிக்கு கண்டனம் வருகிறது. இன்னும் பிற ஏராளமான சம்பவங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த மார்க்கத்திலே, இந்த இஸ்லாத்திலே அவர்கள் நினைத்த காரியத்தை புகுத்த முடியாது என்று இருக்கும் போது, இமாம்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள் என்ற பெயரிலே இன்றைக்கு உருவாகி இருப்பவர்கள் எப்படி இந்த மார்க்க விஷயத்திலே சட்ட திட்டத்தை புகுத்த முடியும்? அதிக பிரசங்கித்தனம் இல்லையா? கூட்டி குறைஞ்சு செய்யறது இல்லையா? இது அப்போ அல்லை மூலம் தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்விற்கு கற்றுத் தருகிறீர்களா? நான் ஒண்ணு மார்க்கம் சொல்லிட்டதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க மார்க்கத்தை கற்றுத்தர போறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். இதைத்தான் செய்யக்கூடாது நான் சொல்லிட்டேன், நீ என்ன எனக்கு சொல்லி தர்றது? அல்லாஹ் எப்படி கோபத்தோடு கேட்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனத்தை எச்சரிக்கையாக சொல்லுகிறான். இந்த முஹம்மது இருக்கிறாரே, இவர் நம் மீது சில சொற்களை இட்டு கட்டினால், வலவு தக்கவரா அலைனா மஅல் அகாவில், இந்த முஹம்மது நம் மீது சில சொற்களை இட்டு கட்டி சொன்னால்,
கூட்டி குறைத்து சொன்னால் லாஹதனா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين அவரை நெற்றியோடு பிடித்து நாடி நரம்புகளை எல்லாம் தரித்து விடுவோம் என்று அல்லாஹ் நபிகளாரை பார்த்து பேசுகிறான். நான் என்ன சொன்னோனோ அதைத்தான் சொல்லணும். உன்னை கூட்டுறது குறைக்கிறது அந்த அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்து விடக் கூடாது. ஒருவேளை இந்த முகம்மது அதை கையில் எடுப்பார் என்றால் நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய மார்க்கம் இது. வேறு எந்த ஒரு மனிதனும் கையாளல் செய்யக்கூடாத மார்க்கம் இது. அப்படியான மார்க்கத்திலே முகம்மது தன்னுடைய சரக்குகளை புகுத்த நினைத்தால் நாடி நரம்புகளை தரித்து விடுவோம். நபிக்கான கண்டனம் இது. இன்னைக்கு இருக்கிற ஆளுங்களுக்கு இந்த அதிகாரத்தை தந்தது யார்? முத்தவள்ளிகளுக்கு இந்த அதிகாரத்தை தந்தது யார்? ஊர் ஜமாத்தார்களுக்கு இந்த அதிகாரத்தை தந்தது யார்? சொல்லுங்கள் பார்ப்போம். யார் இது போன்ற மார்க்கம் சார்ந்த மார்க்க சட்டத்திட்டங்களிலே மனோயிச்சைகளை புகுத்துகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பார்வையிலே யார்? சொல்லாதை செய்தவர் இல்லையா? மக்களை வழிநடத்தவர் இல்லையா? அப்பாவி மக்கள், மார்க்கத்தை அறியாதவர்கள் ஏதேனும் சில அரபி சொற்களை வாய்களில் இருந்து ஆளுங்கள் மொழித்து விட்டாலே அதுதான் குர்ஆனுடைய வசனம் என்று நம்புகிற மக்கள் வரலாறுகளையும் திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் இன்னும் பிற செய்திகளையும் தங்களுக்கு சாதகமாய் வளைத்து அறியாத பாமரனிடத்திலே போட்டுடைக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் சரியான கருத்துக்களை அறிந்து அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னும் எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளுகிற அந்த இறை செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று பல செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. சகாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் மார்க்கெடுத்தார்கள். ஒரு காலத்திலும் நீங்கள் திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு மாற்றமாக நடக்க கூடாது என்றார்கள். அப்படித்தான் சகாபாக்களும் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து விட்டார்கள். நபிகளாருடைய மரண தருவாய் நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்ற அந்த செய்தியை கேள்விப்பட்ட சகாபா பெருமக்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டம் கூட்டமாக நபிகளாருடைய வீட்டை முற்றுகையிட்டார்கள். நபிகளாருடைய வீட்டிற்கு முன்பாக ஒட்டுமொத்த சகாபா கூட்டம், நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்று ஒரு கூட்டம், நபிகளார் மரணிக்கவில்லை என்று ஒரு கூட்டம், நபிகளார் மரணிக்காமல் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த கூட்டத்திற்கு தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளோடு நிற்கிறார். யாரேனும் நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்று சொல்வீர்கள் என்றால் ஒரு கை பார்த்துருவேன். இன்னைக்கு யாரும் பேசக்கூடாது. நபிகளார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஒரு தூக்கத்தை கொடுத்தானோ அதே போன்ற சிறுமரணத்தை நபிகளாருக்கு தந்திருக்கிறான். யாரும் பேசக்கூடாது. உமர்கள் இப்படி ஒரு கூட்டத்தில் நிற்கிறாங்க. எந்த சகாபாக்கள் எதிர்த்து நிற்க முடியும்? இருந்தாலும் குழப்பத்திலே மக்கள் நின்றார்கள். நபிகளார் மரணித்து விட்டார்களா இல்லையா? எந்த கருத்தை சொல்வது? எதை சொன்னாலும் பிரச்சனையே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை சந்தித்து விட்டு வெளியே வந்து கூட்டத்தை பார்க்கிறார். எந்த தன்னுடைய சொந்த கருத்துக்களை சொன்னாலும் இந்த கூட்டம் தற்போது ஏற்காது என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்ட அபூபக்கர் ரலி அவர்கள் சில திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓத ஆரம்பித்தார். ஏன்? இந்த கூட்டம் குர்ஆனுக்கு கட்டுப்படுகிற கூட்டம், அல்லாஹ்வினுடைய வஹீக்கு கட்டுப்படுகிற கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் இந்த சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையிலே திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓத ஆரம்பித்தார்கள். முதலிலே ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். இன்னக்க மையத்தும் வ இன்னஹும் மையத்துன். நபியே, நீரும் மரணிப்பவர்கள்,
அவர்களும் மரணிப்பவரே என்ற வசனத்தை ஓதிவிட்டு மீண்டும் சில வசனத்தை ஓத ஆரம்பித்தார்கள். வமா முஹம்மதும் இல்லா ரசூல், இந்த முஹம்மது தூதரை தவிர வேறு இல்லை. கத் கலத் மின் கப்லிஹி ரசூல், அவருக்கு முன்னால் ஏராளமான தூதர்கள் வந்து சென்றார்கள். அஃபைன் மாத்தன் அவ் குத்திலன் இன் கலபத்தும் இலா ஆகாபிக்கும், அவன் இறந்து விட்டாரோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாரோ வந்த வழியே நீங்கள் திரும்பி விடுவீர்களா? சத்தியத்தை விட்டு தடம் கொள்ள போகிறீர்களா? யோசித்து பாருங்கள், இந்த வசனம் திருமறையில இல்லையா? ஒட்டுமொத்த சஹாபாக்களும் மௌனமாகி போனார்கள். ஏன்? திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட்டால் அல்லாஹ்வினுடைய வழி என்று ஏற்றார்கள். நபிகளார் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருளப்படவில்லை. எப்போதோ அருளப்பட்ட வசனம் நிறைவில் வைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தருணத்திலே ஓதினார்கள். சஹாபாக்கள் சில செய்திகளை அறிவிக்கிறார்கள். அன்றைய நாள் முழுக்க அந்த வசனத்தை நாங்கள் ஓதிக்கொண்டே இருந்தோம். இதை ஏன் சொல்லுகிறோம்? சஹாபாக்களில் பல சஹாபாக்கள் மாறுபட்டு கருத்து முரண்பட்டு நிற்கிற வேளையிலே அல்லாஹ்வுடைய வசனம் தூக்கி போடப்படுகிறது. இதுதான் சத்திய கருத்து என்று போதிக்கப்படுகிறது. எத்துணை பெரிய நபராக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு மத்தியிலே கட்டுப்பட்டாக வேண்டும், வகையை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் ஒன்றிணைந்து போராடுகிறேன். நாம் என்ன கேட்கிறோம்? ஏன் பிரிவினைகள்? உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே என்ன சண்டை? குடும்ப சண்டையால், பாக்கியவரப்பு பிரச்சனையால்? ஒண்ணுமே இல்லைங்க. நீங்கள் நரகத்திற்கு சென்று விடக் கூடாது என்ற அக்கறையிலே பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அவ்வளவு கொடூரமாய் பேசுகிற எச்சரிக்கையை உள்வாங்கி பேசுகிறோம். ஒன்றாய் பழகுகிறோம், ஒன்றாய் வியாபாரம் செய்கிறோம், மற்ற விஷயங்களை முகம் பார்த்து பேசி சிரித்துக் கொள்கிறோம். இந்த கொள்கையிலே நாம் முரண்பட்டு வகையை பின்பற்றாமல் தடம்புழந்து நிற்போம் என்றால் நாளை மறுமையிலே நஷ்டத்தை சந்திக்க போவது யார்? நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றாமல் முன்னோர்கள், மூதாதையர்கள், இமாம்கள் என்று சென்றவர்கள் இந்த உலகத்திலே சொன்ன வார்த்தைகள் என்ன? இத்தபியூமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் நத்தபியூமா அல்ஃபைனா அலைஹி ஆபானா அவலவு கான ஆபாவுஹும் லா யாக்கிலூன ஷையன் வலா யஹ்ததூன், எங்களுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்களோ, எதில் பார்த்தோமோ அதை நாங்கள் பின்பற்றுவோம். எங்களுக்கு அது போதுங்க. எங்க வாப்பாவோட வாப்பா அதான் சொன்னாங்க, எங்க உம்மாவோட உம்மா அதைத்தான் சொன்னாங்க, எங்களுடைய இமாம்கள் அதைத்தான் சொன்னார்கள், ஜமாத்திலே அதான் பேசப்பட்டிருக்கிறது, அதைத்தான் பின்பற்றுவோம். அல்லாஹ் கேட்கிறான், அவர்களுக்கான ஆபாவும் செய்யவளாயும் அவர்களுடைய முன்னோர்கள் நேர்வழி பெறாதவர்களாகவும் முட்டாள்களாக இருந்தாலுமா பின்பற்றினீர்கள்? அவங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல, சரியான கொள்கையை சொல்லாமல் போய்விட்டார்கள். இருந்தாலுமா அவங்களை பின்பற்றுவீங்க? கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? ஒருவேளை முன்னோர்கள், மூதாதையர்கள், இமாம்கள் என்று இருப்பீர்கள் என்றால் அல்லாஹ் சில வசனத்தை நாளை மறுமை நாளிலே நடக்கவிருக்கிற நிகழ்வை அப்படியே படம் பிடித்து திருமறை குர்ஆனிலே போட விடுகிறான். யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், நாளை மறுமை நாளிலே சில முகங்களை அல்லாஹ் நரகத்திலே போட்டு புரட்டுவான். யாரைத்தனா அத்தானல்லாஹ வ அத்தான ரசூலா, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா?
குர்ஆன் எதை சொன்னதோ, நபி எதை சொன்னாரோ அதை பின்பற்றி இருக்க கூடாதா? நாங்கள் எதை பின்பற்றி கொண்டிருந்தோம்? எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய இமாம்கள், எங்களுடைய தலைவர்கள் என்று அவர்களை நாங்கள் பின்பற்றினோம். அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். நரகத்தில் அல்லாஹ் போட்டு புரட்டும் பொழுது அவர்கள் புறம்புகிற புறம்பல்கள் இப்படி நாசமாக்கிட்டாங்களே, இதான் சரின்னு போனோமே, வழிகெடுத்து விட்டாங்களே. அல்லாஹ்விடத்தே மீண்டும் பேசுகிறார்கள். ஆத்திஹிம் நிஃபைனி மினல் அதாப், யா அல்லாஹ் எங்களுக்கு எப்படி 1 மடங்கு வேதனையோ அதே போன்று அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு யா அல்லாஹ் என்று புலம்புவார்கள். இந்த புலம்பலுக்கு சொந்தக்காரர்களாகிவிடக் கூடாது என்கின்ற எச்சரிக்கையிலும் என்ற ஒரு முன் எச்சரிக்கையோடு ஒரு சகோதரத்துவத்தோடு அன்பாய் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிறோம். கருத்து முரண்பாடுகளை விட்டுவிடுங்கள். திருமறை குர்ஆன் பக்கம் ஒன்றிணைங்கள். உங்களை ஜமாத்திற்கு நாங்கள் ஆள் சேர்க்கவில்லை. வாங்க தௌஹீத் ஜமாத்துக்கு வாங்க, எல்லாத்துக்கும் மெம்பர்ஷிப் கார்டு தரோம், கூப்பிடுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருங்க. அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும் பின்பற்றுங்கள். இந்த கொள்கையிலே நீங்கள் மரணியுங்கள், அல்லாஹ் சுவனத்தை தருவான். இதைத்தான் சொல்லுகிறோம். என்ன ஆள் சேர்க்க தெரியாம இருக்கும்? எத்தனை அரசியல் கட்சிகள் ஆள் சேர்க்கிறார்கள், முடியாதா? பெண்களுக்கு எல்லாம் மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்தா கூடி பேரும் கூட்டம். செய்ய தெரியாம இல்லை. மார்க்கம் எங்களுக்கு அதை சொல்லவில்லை. திருமறை குர்ஆன் நமக்கு அதை போதிக்கவில்லை. உபதேசம் செய்வது நமது பொறுப்பு என்பதால் பொறுப்புணர்ந்து பேசுகிறோம், அக்கறையோடு எடுத்துச் சொல்லுகிறோம், அன்பாய் சொல்லுகிறோம். வகையை மட்டும் பின்பற்றுகிற சத்திய கருத்திற்கு வாருங்கள். அல்லாஹ் அனைவரையும் சத்தியத்திலே சங்கமிக்கிற வாய்ப்பை தருவான். வகையை மட்டும் பின்பற்றி, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பின்பற்றி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொற்களை பின்பற்றி வாழ்ந்து மரணிப்போம். அல்லாஹ் அனைவருக்கும் சுவனத்திலே உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் தருவதற்கு போதுமானவன். வா ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக இணை பொருளாளர் இளங்குமரி அவர்கள் தீர்மானங்கள் வாசிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அதுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. இந்த மாதம் வருகிற 26ஆம் தேதி தாம்பரம் சங்கரம் சாலையிலே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்டம் சார்பாக, செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சார்பாக மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த மாதம் 26ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் சங்கரம் சாலையில அனைவரும் திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள். அதற்கான அறிவிப்பு பின்னாடி வரும் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது கண்டனங்கள், தீர்மானங்கள் வாசிக்கப்படும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சத்தமாக கோஷம் எழுப்புங்கள். தீர்மானம் 1. அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமறை குர்ஆனில் மனித குலத்திற்கு அழகிய முன்மாதிரி என்று கூறப்பட்டுள்ள நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றையும் வாழ்க்கை செய்தியையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் வகையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பாக 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தை மிகச் சிறப்பாக இறைவனின் அருளால் வரும் பிப்ரவரி 20 இறுதி வரை அமைத்துக் கொள்வோம் என இந்த கூட்டத்தின் வாயிலாக உறுதியேற்கின்றோம். பெண்கள் பாதுகாப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது இதுபோன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு கொடுக்கப்படும் கடும் தண்டனையும் மாணவ மாணவிகள் ஒழுக்க மாண்புகளை பேணி நடப்பதும் தான். இதை கருத்தில் கொண்டு ஆளும் திமுக அரசு இதுபோன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விரைந்து முடிக்க சிறப்பு நீதிமன்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என இந்த தெருமுனை கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இடஒதுக்கீட்டை அதிகரிங்கள். தமிழகத்தில் உள்ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள 3.5 இட ஒதுக்கீட்டின் மூலம் கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளில் இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த பயன்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். மேலும்
சாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்து இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை 7% உயர்த்த வேண்டும் என தமிழக அரசை இந்த திருமண கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா. வக்ஃபு வாரிய சட்டத்தில் 44 திருத்தங்களை செய்வதற்கு ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசு முயற்சிக்கிறது. வக்ஃபு வாரியத்தை முழுமையாக செயலளிக்க செய்து இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் பணியை இம்மசோதாவின் மூலம் அரங்கேற்ற நினைக்கும் ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசை இந்த கூட்டத்தின் வாயிலாக வன்மையாக கண்டிக்கின்றோம். நீட்டிக்கப்பட்டுள்ள ஜேபிசி இந்த மசோதாவை கைவிட பரிந்துரைக்க வேண்டும் என இந்த திருமுனை வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தகர்க்கப்படும் 4ஆம் தூண். இந்திய அரசின் அரசியலமைப்பின் 4வது தூண் என்று அழைக்கப்படும் பத்திரிகை துறையை சார்ந்த 31 வயதான முகேஷ் சந்திராகர் எனப்படும் பாஜக ஆளும் சத்தீஸ்கரில் படுகொலை செய்யப்பட்டு கழிவு நீர் தொட்டியில் வீசப்பட்டுள்ளார். சாலைகள் அமைப்பதில் நடந்த ஊழல்களை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வந்துள்ளார். இவர் கொல்லப்பட்டதற்கு இதுவே காரணமாக அமைந்துள்ளது. இந்த கொலையில் தொடர்புடையவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தும் அரசு மற்றும் அதிகாரிடமிருந்து பாதுகாப்பு சிறப்பு சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என இந்த திருமண கூட்டம் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அமெரிக்க ஜெர்மன் கொலைகள். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஜெர்மனியிலும் அதன் பின்னர் அமெரிக்காவின் ஆர்லியன்ஸ் மாகாணத்திலும் புத்தாண்டு கொண்டாட கூடியிருந்த மக்கள் மீது வேகமாக வாகனத்தை செலுத்தி சுமார் 20க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் ட்ரம்ப் டவருக்கு முன்னர் ஒரு வெடிகுண்டு தாக்குதல் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவரால் நடத்தப்பட்டுள்ளது. அப்பாவி மக்களை படுகொலை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். கவன ஈர்ப்புக்காகவும் எதிர்ப்பை வெளிப்படுத்தவும் அப்பாவி மக்களை கொள்ளலாம் என நினைக்கும் அவர்களின் சித்தாந்தம் தடுக்கப்பட வேண்டியது என இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். சாத்தான் சல்மான் ருஷ்டி. 1988 சல்மான் ருஷ்டி எனும் சாக்கடையால் எழுதப்பட்டு உலகம் முழுவதும் அதிர்வை ஏற்படுத்தி தடை செய்யப்பட்டிருந்த சாத்தானின் கவிதைகள் எனும் நூலுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை டெல்லி உயர்நீதிமன்றம் நீக்கியது. மத விமர்சனம் என்பதை தாண்டி ஆபாச அத்துமீறலில் ஈடுபட்ட சல்மான் ருஷ்டியின் புத்தகத்தை டெல்லி அரசும் தமிழக அரசும் தத்தமது மாநிலங்களில் வெளியாவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். சரியும் ரூபாய் மதிப்பு. இந்திய பொருளாதாரம் இதுவரை காணாத வகையில் வரலாற்றிலேயே மிக குறைவாக அமெரிக்க டாலருக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 85.80 வரை சரிந்துள்ளது. 80 காசுகள் வரை சரிந்துள்ளது. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறுவது இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது. ஒன்றிய அரசின் நியாயமற்ற ஒரு சார்பு தொழிற்கொள்கை இதற்கு காரணமாக உள்ளது. குஜராத்திகளான அம்பானி அதானுடைய வளர்ச்சிக்கு மட்டும் ஒன்றிய அரசு செயல்படுகிறது. தமிழகம், கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட சிறந்த மனித வளமும் தொழிற்திறமையும் உள்ளிட்ட மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவது இதற்கு காரணமாகும். ஒரு சார்பாக நடக்கும் ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளை இந்த திருமுனையின் வாயிலாக வன்மையாக கண்டிக்கின்றோம். சில நபர்களின் நலன்களை மட்டும் நாடாமல் நாட்டின் நன்மைக்காகவும் சிறிது உழைக்க வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அமித்ஷாவின் அம்பேத்கர் வெறுப்பு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்திய அரசியலமைப்பு வடிவமைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அமித்ஷாவின் பேச்சை இக்கூட்டத்தின் வாயிலாக வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் நடத்திய ஜனநாயக போராட்டங்களை முடக்கும் விதமாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் மீது பொய் வழக்கு தொடுத்திருப்பது பாசிச ஆட்சியின் உச்சம். இதுபோன்ற ஒன்றிய அரசின் இராட்சிகார மனநிலையை இக்கூட்டத்தின் வாயிலாக வன்மையாக கண்டிக்கின்றோம். தெருநாய்களின் தொல்லைகள் அதிகமாக இருப்பதோடு சிறுவர் சிறுமிகள் நாய்க்கடிக்கும் ஆளாகும் நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெறுவதால் தெருநாய்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டத்தின் வாயிலாக தாம்பரம் மாநகராட்சியை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். அடுத்ததாக இறுதியாக கிளை தலைவர் சாவன் அவர்கள் நன்றியுரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த திருமுனை கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற அருள் புரிந்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் என்று கூறிக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். இந்த திருமுனை கூட்டத்துக்கு அனுமதி அளித்து இன்னும் மேலும் பாதுகாப்பு அளித்த காவல்துறைக்கும்
உளவுத்துறை நண்பர்களுக்கும் இந்த திருமுனை கூட்டம் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த திருமுனை கூட்டத்திற்கு ஒளி அமைத்து கொடுத்த கோபி ஆடியோ அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமுனை கூட்டத்திற்கு பெருமளவு பொருளாதாரம் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கு, உடல் ரீதியாக உழைத்த சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். துஆ ஓதி கலந்துக்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.